நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கான லெவல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட டெய்லி சார்ட் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு நியரஸ்ட்டாக. ஸோ நியூ ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த நியூ ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா 22,810 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்டு நான் க்ளோஸ் வைக்காததுனால ஸோ மேபி ரீட்ரேஸ்மெண்ட்டும் வரலாம். அது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து டே சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா 22,810 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஏரியா வந்து மார்க்கெட் ஃபெயில்டு பண்ணிச்சு அப்படின்னா 22,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது நாளைக்கு எந்த லெவலை வந்து பிரேக் பண்ணால் நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவை ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ். அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா டே ஹை அண்ட் டே லோ இந்த ரெண்டு லெவலும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கான ஹை அதாவது 22,647 இன்றைக்கான லோ 22,515 ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஓப்பன் கேண்டலில் பிரேக் ஆனால் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் கேண்டிலே வந்து ஃபஸ்ட்டு மினிட்ஸ் கேண்டில் டுடே ஹையை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப் டு 22,810 to 830 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதாவது ஃபஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபெயில்ட் ஆகாமல் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான க்ளோஸ் வைக்குது டே ஹைக்கு மேலே அப்படின்னா ஸோ 22,810 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஹை பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்போசிட் சைடில் அதாவது டே லோவை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு மினிட்ஸ் கேண்டில்ஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு மினிட்ஸ் கேண்டில் வந்து டே லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ஃபெயில்ட் ஆகாமல் இருக்குது சச்சின் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22,200 வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் லெவல் டே ஹை அண்ட் டே லோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ரேஞ்சாக இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே ப்ரைஸேஷன் கொடுத்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸேஷனை பிரேக் பண்ணும்போது பை கண்டினியூ ஆகவும், ஒருவேளை இந்த லோ வந்து பிரேக் பண்ணால் செல் கண்டினியூ ஆகவும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் செல் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷன் தான், ட்ரெண்டு செல் கிடையாது. ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நோ இட்ஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்ட் ஆகட்டும், பொசிஷனல் ட்ரெண்ட் ஆகட்டும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேபி நாளைக்கு ஒரு வேளை இந்த டே லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சு செஷன் ஆகிடுச்சுன்னா இன்ட்ராடே ட்ரெண்ட் மட்டும் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு 22,200 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு லைவில் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் செஷன் பிரேக் ஆனால் மட்டும் என்ட்ரி ஆகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.